பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விழா செட்டிநாடு பகுதிகளில் கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான விழாவாகுது. கார்த்திகையிலிருந்து 21ஆம் நாள் சதய நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஒரு விழா கொண்டாடப்படுறதா சொல்றாங்க. மாவை ஒண்ணு சேர்த்து அதுல திரி போட்டு அதை தீபத்துல ஏத்தி அப்படியே வாயில போடுறவங்களும் இருக்காங்க, அதை அணைச்சிட்டு வாயில போடுறவங்களும் இருக்காங்க. இந்த பிள்ளையார் நோன்பு கொண்டாடுறதுக்கு சில கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை, அந்த காலத்துல வணிகம் செய்யறதுக்காண்டி கடல் தாண்டி போவாங்க. அந்த நேரத்துல கனத்த புயல்ல கப்பல் மாட்டிக்கிச்சு. கப்பல்ல இருந்தவங்களாம் மரகத விநாயகரை வேண்டாங்க, நாங்க எப்படியா ஒரு தீவை சேரணுமே அப்படின்னு. அந்த நேரத்துல ஆடையில இருந்து ஒவ்வொரு நூலா எடுத்து காணிக்கையா வச்சாங்க. 21 நாளைக்கு அப்புறம் அந்த கப்பல் வந்து ஒரு கரையை சேருது. வணிகர்கள் எல்லாம் நம்மளை காப்பாத்தின அந்த மரகத விநாயகர் தான். அந்த 21 நூலையும் எடுத்து திரியா தெரிச்சு விளக்கே அதை கொண்டாடுறதும் பிள்ளையார் நோன்பு அப்படின்றாங்க. இன்னொரு கதை, கார்த்திகை அன்னைக்கு புதுமை விழான்னு அந்த காலத்துல பசங்களுக்கு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுல கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இரண்டாவது மனைவி பலகாரங்கள் செய்யறதுக்காக போகும்போது வைரமோரத்தை கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வைரமோகத்தை காணோம் அப்படின்ற போது மூத்த தாரத்தோட பொண்ணு தான் அதை திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழிய சுமத்துறாங்க. அந்த பொண்ணு நான்லாம் திருடவே இல்லை, நான் வெளில போறேன், என் மேல தப்பு இல்லைனா அந்த வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்க போய் மரகத விநாயகர் என் மேல தப்பு இல்லைன்னு சொன்னா நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு அந்த பொண்ணோட கனவுல விநாயகர் வந்து எனக்கு வந்து நீ அரிசி சர்க்கரை வச்சு விளக்கேத்து, 21 நாளைக்கு அப்புறம் உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த பொண்ணும் அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. தான் ஆடையிலேருந்து ஒவ்வொரு நூலாக எடுத்து ஒவ்வொரு நாளும் அரிசி சர்க்கரை விளக்கு போட்டு வழிபட்டு வராங்க. 21ஆம் நாள் சொல்கிறேன், இன்னைக்கு மட்டும் எனக்கு விடை கிடைக்கல விநாயகரே, நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. உடனே அன்னைக்கு ஊர் மக்கள்லாம் அங்கே சாமி கும்பிட வரும்போது பிள்ளையார் எறும்பா போய்கிட்டு இருக்கு. எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தா நம்ம அரிசி சர்க்கரை ஏற்றி வச்சிருக்க விளக்குலேருந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பின்தொடர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் ஒரு குழியில் நிற்கிது. அந்த குழியை தோண்டி பார்க்குறாங்க, அந்த வைரமோதிரம் அங்கே இருக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்து குற்றமற்றவளாக அந்த இடத்துல திகழ்கிறாங்க. யாருமே என்னை நம்பாத போது மரகத விநாயகர் தான் என்னை நம்பினாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளையும் பிள்ளையார் நோன்பா கொண்டாடுறதா சொல்கிறாங்க. இந்த வருடம் கோணாப்பட்டு பூமன பிச்சாத்தால் படப்பு வீட்டு பிள்ளையார் நோன்பு விழால தான் நம்ம கலந்துக்கிட்டோம்.